ஒரு 2 பேர் அந்த டான்ஸ் கிளாஸில் இருக்க 2 கேர்ள்ஸுமே வந்துட்டு அதை கிஸ் பண்ணிவிடுவாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தப்பறம் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அது எப்படி அவங்க மாட்டுவாங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு பொண்ணோட அண்ணன் வந்துட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவனோட கை குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கப் எடுத்து செர்லாக் போட்டு ஒரு ஹாட் வாட்டரை ஊற்றி கலக்குவாங்க. அதில் அந்த ஃபோட்டோ வர ஆரம்பிச்சிடும். அந்த சூடு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணுங்க 2 பேரும் கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு போட்டோன்னே ஷாக் ஆகிடும். இவனுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தா அந்த கார் அப்போ தான் வரும். அப்படி இவன் முன்னாடி போய் நிறுத்துவான், அவள் கார் எடுப்பான். இவன் போய் முன்னாடி போய் விழுவுறான், பிரேக் அடிச்சுன்னா அந்த அந்த கப்பு கீழே விழுந்துடும். ஸோ இப்போ உடனே ஒரு பிரச்சனை பண்ணுவான். உங்களுக்கு உங்கள் தங்கச்சியை பற்றி தெரியுமா? நல்லா தெரியுமே. என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேருந்து அந்த கப் எடுத்துவான். இது என்னது அப்படின்னுவான். கப்பு இல்லை, தப்பு. இது ஒரு தங்கச்சி மனசு. இப்போது ஒஞ்சிச்சா தங்கச்சியோட மனசை ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னுவான். முடியாது. அவங்ககிட்ட கேட்பான், இதில் உன் மனசான இருந்தது ஒட்ட வைக்க முடியுமான்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அஃப்கோர்ஸ். ஸோ உங்கள் தங்கச்சியோட இந்த மாதிரி இன்றைக்கி உடஞ்சது வெறும் கப்பு தான். இனிமேட்டு பெரிய பெரிய ஜாரு எல்லாமே உடையும். ஜாக்கிரதையாக உங்கள் தங்கச்சியோட மனசை பார்த்துக்கங்க. ஓகே பாய் அப்படின்ட்டு போயிடுவான்.